அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2026. இந்த ஏப்ரல் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன், இந்த 3 கிரகத்துடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. மேலும் சூரியன் சனி சேர்க்கை நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன். மேலும் இந்த மாதத்துல ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தோம்னா புதன் பயிற்சி. புதன் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி பரிவர்த்தனையில பலமாயிடுறாரு. மேலும் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதே போல ஏப்ரல் 19ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிர பகவான் நம்மளோட ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம், ஆட்சி ஆகக்கூடிய ஒரு காலம். ஸோ அதை நான் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதி நமக்கு ஜீவனஸ்தானம் பிளஸ் லாபஸ்தானம் இந்த இடங்கள்ல தான் பயணம் செய்ய போறாரு. 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி ஆல்ரெடி இருக்காரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி சில ப்ரெஷரான அமைப்பு இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பத்துல ஒரு சில நெருக்கடி அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எதுவும் உங்களுக்கு மைனஸ்ல போதானா கண்டிப்பா இல்ல. எல்லாமே அத்தியாவசியமான ஒரு விஷயம், அடிப்படை தேவையான ஒரு விஷயம். இந்த மாதத்துல குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கும். ஆனா செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும், மனதிற்கு நிறைவை தரக்கூடிய செலவா இருக்கும். மேலும் இந்த மாதத்துல வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சுக்கணும். குறிப்பா ஃபேமிலின்னு வரும்போது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் உடைய மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சோ இவர்களோட ஏதாச்சும் வாக்குவாதம், கருத்து போராட்டம், முரண்பாடான சூழ்நிலைகள் ஏதாச்சும் போகலாம். சோ இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போய்க்கணும். சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தக்கூடாது. இந்த வாக்குவாதங்கள், தேவையில்லாத கருத்து போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல பார்த்தோன்னா ராகு, அதுவே ஒரு பெரிய குற்றம் தான். ஆனா குரு பார்வையில அந்த ராகு வந்துடுறாரு. அதில் பெருசா பிரச்சனை இல்லை. உத்தியோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கு. இருந்தாலும் அது நமக்கு பெருசா பாதிக்கல. ஒரு மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதை அழகா எடுத்துட்டு போகுது. அந்த சுமையும் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாராயிடுறோம். அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி போராட்டம், சுமை, இந்த வேலையை நம்ம விட்டுருவோமா, வேற வேலைக்கு சேஞ்ச் ஆகுமா, வேற வேலைக்கு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி குழப்பும். ஆனா இப்ப இருக்கிறதே உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்களை அந்தாண்டையும் போக விடாம இந்தாண்டையும் போக விடாம நடுத்தர உங்களை வச்சிருக்கும். இப்படியா அப்படியான இந்த முடிவு எடுக்கிறதுல நம்ம இருக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுமை இருந்தாலும் அந்த சுமை கூட உங்களுக்கு இந்த மாதத்துல சுகமா தான் இருக்கும். எதுவும் பிரச்சனையா இல்ல. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்திலையும் அதை நீங்க எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவா தான் இருக்கு. போன மாதமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு, இந்த மாதமும் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருங்க. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த மாதத்துல குறைச்சிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளோட ராசிநாதன் 12ல இருப்பாரு. எனவே இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு செலவு கண்ணாபின்னான்னு பண்ணிடுவோம். நம்ம கண்ட்ரோல்லேயே செலவு இருக்காது. எனவே இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு கடன் சிந்தனை வந்துடும். கடன் வாங்கி அது பண்ணுவோமா இது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சுவாங்க. எனவே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க, கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்றது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் கடன் நெருக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம வியாபாரம்லாம் கொஞ்சம் கடனா போற மாதிரி ஃபீல் ஆகும். இது எதுவும் பெருசா டிராபேக் ஆகுதுன்னா கண்டிப்பா இல்லை. இந்த மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கும். இந்த மாதத்துல இந்த வருமானம் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு விதத்துல போய் லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலேவாகி வரும். இது மட்டும்தான் சின்ன மைனஸா இருக்கு. ஆனா இது எதுவும் உங்களுக்கு பெருசா பிரச்சனையை கொடுக்குற அளவுக்கு இல்லை. அதே போல இந்த மாதத்துல தொழில எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். இருக்கிறத நெகுத்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. இந்த மாதத்துல ஹை ரிஸ்க் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல டெஃபினட்டா எடுக்க வேண்டாம். பெருசா ஃபேவரா இல்லை. அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் லாப சனி, 4ஆம் அதிபதி சனி பகவானோட, அடுத்த 2ஆம் அதிபதி நமக்கு லாபஸ்தானத்துக்கு
இடத்துக்கு போயிடுவாரு. எனவே தன லாபம் சிறப்பாகவே இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு, ஆனா செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியா அபிவிருத்தி உண்டு. பணம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வெளியில இருந்து வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்துடும். வெளில கொடுத்த பணம் கைக்கு வந்துடும். கடன் தொந்தரவை குறைப்பீங்க. உடைய தேவைகள் எண்ணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல பூர்த்தி ஆகும். ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்ச பொருட்களை இந்த மாதத்துல வாங்க முடியும். வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில ஒரு சுப மாற்றம் உண்டு. நிறைய பேர் வண்டி வாங்குவாங்க, நிலபுலங்கள் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து அட்டகாசமா ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7ஆம் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. ஏன்னா சனியோட இணைவு செவ்வாய்க்கு அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அல்ல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போறது ரொம்ப நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தவிர்த்துக்குங்க. செகண்ட் ஹாஃப் கூட முடிய ராசிநாதன் உங்களுக்கு வந்து ராசியில வந்து ஆட்சியிடுவாரு. அவர் 7ஆம் பாவகத்தை பார்த்துருவாரு. 19ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. பெருசா நம்ம சுபத்துவமா சொல்ல முடியல. எனவே கொஞ்சம் ஸ்லோவாவே நகர்த்துங்க இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை. அடுத்து திருமண வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துல 19ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை தனியோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம், மனக்குழப்பம் அல்லது வாழ்க்கை தன்னுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இது போன்ற அமைப்புகள் வந்து நீங்களாம். குறிப்பா வாக்குவாதத்தை குறைச்சுக்கோங்க. அடிக்கடி கருத்து போராட்டம் வந்துடும். பொருளாதாரம் சம்பந்தமான கருத்து போராட்டம் வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே இந்த மாதத்துல 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. 19ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சியாகி 7ஆம் பாவகத்தை தன்னுடைய 7வது பார்வையில பார்த்துருவாரு. எனவே 19ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கை சார்ந்த வகையில என்ன வருத்தம் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் சரியாயிடும். அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி இந்த மாதத்துல நீச்சமாகி பரிவர்த்தனையில பலமாகிறாரு, சனியோட இணைகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதியோட தான் புதன் இணைகிறாரு, நட்பு கிரகத்தோட இணைகிறாரு. நல்ல பெருசா குற்றமா இல்ல. காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு இனிமையை தான் கொடுக்குது. காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னாக்கா ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு அது பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதமும் அதுக்கான கிரீன் சிக்னல் இருக்கு. இதுவும் பெருசா குற்றமா தெரியல. காதல் உறவுல இருந்த கசப்பான நினைவுகள், கசப்பான பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல ஓரளவுக்கு குறையும், பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். அதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சனியுடைய பார்வை நமக்கு வந்து பஞ்சம ஸ்தானத்துல இருக்கு. மேலும் இந்த மாதத்துல செவ்வாய் பார்வை இருக்கும், புதன் பார்வை இருக்கும், சூரியனுடைய பார்வை ஆல்சோ இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்துல ஒரு மாதிரி தடை அமைப்பு, தாமத அமைப்பு இருக்கும். தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். இந்த மாதத்துல பெருசா நீங்க அலட்டிக்க வேண்டாம். மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. இந்த மாதம் குழந்தை பாகியத்துக்கு பாசிட்டிவ் தர மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதுவும் தெரியல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பெருசா ஒரு சுப செய்தி எதிர்பார்க்க முடியாது. ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. சுக்கிரன் ஆட்சி ஆயிடுவாரு, பிளஸ் வந்து சூரிய பயிற்சி ஆயிடும். சூரியன் 12ஆம் இடத்துக்கு போய் உச்சம் ஆயிடுவாரு. அதே போல இந்த மாதத்துல புதனுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைச்சிடும். எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு புத்திரபாகியத்துல சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. அதெல்லாம் அவசரம் காட்ட வேண்டாம், எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சல் நிறைந்த ஒரு மாதம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகள் மேல கோபம் வரும், பிள்ளைகளோட கருத்து போராட்டம் வரும், வாக்குவாதம் அடிக்கடி பிள்ளைகளோட பண்ணுவோம். பிள்ளைகள் வந்து உங்களோட சொல் பேச்சு கேட்கலன்னு உங்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணணும். பிள்ளைகள் சம்பந்தமான அத்தனை விஷயத்திலையும் இந்த மாதத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட நிதானத்தோட பிள்ளைகளை அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. அதே போல பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாயிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதம் அதுக்கு பெருசா ஃபேவரா இல்ல. இந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாவே பண்ணுங்க. எதையும் புஷ் பண்ண வேண்டாம், ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம். பிள்ளைகளோட கருத்து போராட்டத்துல அதிகமா ஈடுபடாம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் இடம் கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கு. 4ஆம் அதிபதி இந்த மாதத்துல 11ஆம் இடம் பிளஸ் வந்து 12ஆம் இடம் இந்த இடங்கள்ல பயணம் செய்வார். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல
ஒரு சுப மாற்றம் உண்டு. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல விரைய செலவு சற்று அதிகமா இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ஏப்ரல் மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா கல்விக்காக செலவு செய்வோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறது, ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றது, அல்லது இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு செலவு, ஒரு மாற்றம், ஒரு பயணம், இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கும். மேலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. சிந்தனை குழப்பத்தை குறைச்சிக்கோங்க. மைண்டை ஓரளவுக்கு உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். குழப்பத்தை தவிர்த்தாலே மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ரிசல்ட் உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஏதாச்சும் பாதிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா கால் பகுதிகளில் அடிபடாம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறது நல்லது. நம்முடைய மூட்டு பகுதி, கால் பகுதி, கால் பாதம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. ஸோ ஒரு சிலருக்கு இந்த தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல இந்த பயணங்களும் அலைச்சலும் இந்த மாதத்துல சற்று அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு டயர்டா ஒரு ஃபீல்னஸை கொடுத்துரும். மேலும் இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹெல்த்ல டிஃபால்ட்டா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், அக்கறை எடுத்துக்கணும். கண் பல் உபாதை வராம பாத்துக்குங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 2ல இருக்காரு. கண் பல் உபாதை வராம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கு, செவ்வாயுடைய பார்வை நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதத்துல கண்ணு, பல்லு, முகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகளை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு முகத்துல பரு வருது, ஃபேஸ்ல வந்து எனக்கு அன்வான்டா ஏதாச்சும் இந்த ஸ்கின் சம்பந்தமா பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரியான இடர்பாடுகள் இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு வந்து நீங்கலாம். ஸோ இந்த மாதத்துல உடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மேலும் இந்த மாதத்துல அலைச்சல், பயணம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மனதை நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மனசு அலைபாய விடக்கூடாது. தேவையில்லாத யோசிச்சு, தேவையில்லாத நினைச்சு, தேவையில்லாத வழிகளை நீங்க சேர்த்துக்க கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனதை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதத்துல உறுதியாக எல்லாரும் தியான பயிற்சிகளை தினமும் காலையில நீங்க மேற்கொள்றது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்ணிடணும். காலையில ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நேரம் ஒதுக்கி மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. பெருசா ஃபேவரா சொல்ல முடியல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆயிடுவாரு. எதையும் தாங்கக்கூடிய வலிமை வந்துடும். ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கணுமா, ஒரு தெளிவான முடிவு எடுக்கணுமா, அதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேண்டாம், அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான டிசிஷன், ஒரு தெளிவான முடிவு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே நமக்கு சாதகமா மாறும். வாழ்த்துக்கள்.